தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெப் சீரிஸ் ஸ்மோக்குன்னு இருக்கிறேன்னு. தொடங்கின நாள்லேருந்து பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன், பயோபிக்கு சினிமா பற்றி எடுத்துட போகிறோம்னு நினச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நினச்சேன். ஆனால் இது அதுக்கு மேலே இருக்குது போல இருக்குது. என்ன பிரச்சனைன்னு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஒரு ஸ்டெப்லேயும் எனக்கு அடி மேலே எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வரும்போது போன ஜனவரி ஒரு ஷெட்யூல் போகிறேன் ஷூட்டு போய் 5 நாள் ஷூட்டிங் காலைல போவாங்க ஷூட்டுக்கு. முந்தின நாள் நான் தானே டைரக்டர், அதனால் நைட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னு மேனேஜர்கிட்ட சொல்லிடுவோம். அவர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மேம் இவ்வளோ ஆகும்னு. சரி ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் ஆகும்னு வரீங்களேன். 2 லட்சமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட் போவோம். 6 மணிக்கு வந்து மேம் அமௌண்ட்டுன்னு வேறு. அந்த 2 லட்சம் தானே? ஆமாம் மேம், 2 லட்சத்தை ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நான் ஷூட் போயிட்டு இருப்பேன் 9 மணி வரைக்கும். 9:30 மணி அவர் நேராக ஆஃபீஸ் வந்து எல்லா வவுச்சரும் சைன் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருவார். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ பேமெண்ட் கிளியர் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாரும் சைன் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்படிதான் நானும் நம்பி நானும் ஷூட்டிங் போகுது. 6வது நாளோ 5வது நாளோ ஒரே ஒரு டெக்னீஷியன், எல்லாரும் தெரிஞ்ச ஆளுங்க தானே, ஒரு டெக்னீஷியன் வந்து டைரெக்டாக என்கிட்ட கேட்குறாரு, மேடம் இன்னைக்கு அமௌண்ட் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் நான் இப்படி கேட்குறீங்க, நேற்று வாங்கலையா, இன்னைக்கு வாங்கிக்கோங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னு. இல்லைம்மா 5 நாளாக வரல. என்ன நான் சொல்கிறீங்க, டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இல்லை மேமுக்கு கொஞ்சம் டைட்டு, மேமுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி எங்கள்கிட்ட சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு போனார், ஆனால் காசு கொடுக்கலன்னு. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் ஓகேண்ணா, மேமுக்காக தான் நீங்கள் சைன் போட்டீங்க, எதுக்கு நான் சைன் போடுறீங்க, காசே வாங்காமல் எதுக்கு சைன் போடுறேன், 5-6 நாள் எதுக்கு சைன் போடுறீங்க. அந்த அமௌண்ட் ஃபுல்லாக இவரை பிடிச்சி லாக் பண்ணி ஒரு ஸ்டேஜில் பஞ்சாயத்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்லி இவர்கிட்ட 1 மாதம் உட்காந்து பேசுகிறேன். ஒத்துக்கிட்டாரு, கைப்பட ஒரு பாதி அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பார்க்கும்போது 3 லட்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அந்த 3 லட்சத்துக்கு வேண்டிய விஷயத்த நீ என் பொறுப்பு, நான் எடுத்ததை இந்த 3 லட்சத்தை தவிர 2 ஹார்ட் டிஸ்கையும் வாங்கி கொடுத்துட்றேன், சாரி மன்னிச்சிடுங்கன்னு. சரி ஓகேன்னு நம்பியாச்சு, அதனால விட்டோம். கொஞ்ச நாள் பார்க்குற 2-3 வாரம், 3வது வாரம்லாம் நீ என்கிட்ட காசு கேட்டேன்னா நான் செத்துருவேன், நீ காசு கேட்டேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நீ காசு கேட்டேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். இதே மாதிரி மிரட்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாமல் இங்கே வந்து ஃபெப்சியில் இன்ஃபார்ம் பண்ணேன், மேனேஜர்ஸ் யூனியனில் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் உடனே கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆமாம்மா அவன் ஏமாத்திட்டான், ஆனால் நீ ஷூட்டிங் போக முடியாது, ஏன்னா அவனால் தர முடியாதான், நீ திருப்பி பே பண்ணிவிடு, இது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒன்றா என் வேலையை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண தொடங்கினேன். வெளி ஆளுங்களை வச்சு நான் பேலன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, மெதுவாக ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சு தர மாட்டேங்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் பே பண்ணாமல் இருக்கும்போது நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே டெக்னீஷியன்ஸை வீட்டுக்கு அனுப்புறது, அவன் வந்து தண்ணியை போட்டு கத்துறது. என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பாலகோபி ப்ரொடியூசர்ஸ் என்னது மேனேஜர்ஸ் யூனியனுடைய பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி பண்ணுறாரு உங்கள் ஆள் அப்படின்னு சொன்னால், நம்ம சும்மா எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ தான் தில்லான ஆளாச்சே, நீ எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் தானே போவேன், உனக்கு தைரியம் தான் அங்கே போ, நீ அங்கே போனாலும் உனக்கு வேலை நடக்காது, இங்கே தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அதை விட்டார். நான் ஒரே ஒரு வார்னிங், இன்னொரு வாட்டி என்கிட்ட கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன், தயவுசெய்து ஃபோனை வைங்கன்னு சொல்லி வச்சாச்சு. சரி, நான் இதெல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம், ஏன்னா நான் இங்கே ஓடிடிக்கு பதில் சொல்லணும், இது என்னுடைய எப்படி எல்லாமே எந்த சொந்தம் அப்படின்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு முடிச்சேன். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுட்டு தர மாட்டேங்கிறேன். கேட்டதுக்கு அது எந்த குப்பை தட்டியில் இருக்குன்னு தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் முன்னாடி எடுத்திருப்பீங்களா அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கிறவன் நைட் மிச்சம் ஒரு 4-5 பேர் எல்லாம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ், எங்கள் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஃபோன் அடித்த நம்பர்ஸ் இருக்கு. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு நக்கலாக பேசுறது, கேட்டால் என்னென்னமோ பேசுறது, சொல்ல விரும்பல, அவ்வளோதான் ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் இதையும் பிடிச்சி வச்சுட்டு நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது? இப்போ எனக்கு உண்மையாக சொல்லணுங்க, ஒரே ஒரு வாட்டி வாயை திறந்து என்ன ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று 10 வருஷம் 12 வருஷம் ஒரு தமிழ் படம் பண்ண முடியல, உட்காந்துருக்கேன். இன்னொரு வாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னேன்னா அவ்வளோதான், என் கெரியர் ஓவர், வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனால் நான் யார்ட்டையும் சண்டை பிரச்சனை போடல, நான் இங்கே பெப்சி முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு சங்கர்ன்ற மேனேஜர் வந்தாகணும். எதுக்கு பெப்சிலேருந்து எல்லா யூனியனையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சாகணும், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல, டெக்னீஷியன்ஸ்க்கு அவ்வளோ பேருக்கு பேமெண்ட் போகல, ஆனால் அது கூட கண்டுக்காமல் எதுக்கு சங்கரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 1. 2வது, எனக்கு என் ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும்.
மூணாவது ஏன் அமௌண்ட் வேணும், அந்த அமௌண்ட்ல 7.5 கிட்ட வருது இப்போ, 6.5 7.5 இப்போ ஒரு ஏன்னா டபுளா பே பண்றோம் இப்போ வெளியே வேலை நடக்கிறதுக்கு, அதெல்லாம் டோட்டல் போட்டு அந்த அமௌண்ட் வரணும். மிஞ்சி போனா அந்த 7.5 லட்சத்துல எனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் தான் என் காசு. மிச்சம் நம்ம வெப்சைட்டை கூட்டு மிச்சம் டெக்னீஷியன்ஸ் கிளியர் பண்ண தான் போறோம். அதுக்கும் வழி இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு? ஆனா இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்டேஜ்ல நான் பயங்கர பீக்ல இருந்தேன். அந்த பயங்கர பீக்ல என்கிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் யூனியனா நானே ஃபோன் போட்டு கூப்பிட்டு, ஆனா இந்த யூனியனுக்கு ஒரு 2 lakhs, இந்த யூனியனுக்கு ஒரு 3 lakhs, இந்த யூனியனுக்கு ஒரு இவ்வளோ அமௌண்ட் டொனேஷன், ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம ஆளுங்க. ஆனா நம்ம ஆளுங்க தான் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என் வேலை நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் இது என்னன்னா ஃபுட்டேஜுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஷானுன்ற ஒரு ஆள்கிட்ட இருந்தது. என்ன ஆயிருக்கு, நாங்க பே பண்ண அமௌண்ட்னால மேனேஜர் அவர்கிட்ட போய் ஹார்ட் டிஸ்கை கொடுத்துட்டு, ஐ திங்க் மேம் தரல, நீ ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோ, ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட காசு கொடுத்து தானே வாங்க முடியும். யார் வீட்டு ஹார்ட் டிஸ்கே அவர் தூக்கி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அது ஒரு விஷயம். அந்த ஆள் இப்போ என்னன்னா ஃபாலோ பண்ணி ஒரு வாரம் முன்னாடி தான் சொல்றாரு, கோபால்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். யாரா அந்த கோபால்னு கேட்டா கோபால் யாருன்னு தெரியல. அந்த கோபாலுக்கு அடிச்சா அவர் திமிரா பேசுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ இப்ப வரலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியல. லைட்மேன் யூனியன் வந்து என்னை மிரட்டினாங்க. நான் பயந்துட்டு யாரு எந்த நாய் என்ன 10 பேருக்கு நம்பர் கொடுத்து நைட் எனக்கு ஃபோன் பண்ற நாய் பயந்து போய் லைட்மேன் யூனியன் கொடுத்துறாரு. ஸோ அந்த லைட்மேன் யூனியன்ல இருக்கிற ஆளு தான் பேர் கோபால். நான் அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது. ஸோ நான் யார்கிட்ட போனா எங்க போனா ஷூட்டிங்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை நடந்ததுல 6 மாசம் உட்கார வச்சுட்டாங்க ஷூட்டிங் போகாம. கடைசியில நான் யார்கிட்டயும் சொல்லாம திருட்டுத்தனமா வெளியாளுங்களை வச்சு ஷூட் பண்ணி முடிச்சேன். என்ன பண்றது?